ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு ஃபேவரட் டேரக்டர் இருக்கிறப்போ நம்மளோட விசுவாசம் என்றைக்குமே கேவி ஆனந்த் சாருக்கு தான். இப்போ நம்ம கூட இல்லாட்டியும் என்றைக்கும் அவரோட சினிமாவில் ஒரு உயிர் வாழ்வார். ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக கெரியர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபர் ஆகி அங்கேருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டேரக்டர்ஸ் ஆஃப் காலிவுட் கேவி ஆனந்த் சார். எவ்வளோ வருஷம் ஆனாலும் அவரோட யூனிக் ஃபிலிம் மேக்கிங், ஸ்க்ரீன் பிளே, இன்டெப்த் கிளாசிக் லேயர்ஸை அடிச்சுக்கவே முடியாது. 2005 கனா கண்டேனுங்கிற ஒரு படம், அதுதான் அவரோட டெபியூ டேரக்டராக. இம்ப்ரெசிவ் டெபியூ, அதுவே ஒரு சூப்பர் படம். ஆனால் அதுக்கப்புறம் கிராஃப் தூக்கிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு பீக் யாருக்கும் கிடையாது. அயன், கோ, மாற்றான், அநேகன், கவன், எஸ் காப்பான் ஓகே, பட் அதை தவிர எல்லா படமுமே வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். சில பேர் சொல்லலாம் அநேகன் ஒழுங்கா போல, மாற்றான் ஒழுங்கா போலன்னு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ரசித்து கொண்டாட வேண்டிய படங்கள். மாற்றான்லாம் ரொம்ப பர்சனலி ஃபேவரட் எனக்கு. அதே மாதிரி அநேகனும் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் லேயர்ஸ், ஸ்க்ரீன் பிளே, யூனிக் ப்ரெசன்ஸு வேற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கும் மக்களுக்கு பார்க்குறப்போ தேட்டரில். அயன் அண்ட் கோலாம் இன்னமும் த பெஸ்ட் ரிட்டன் ஃபிலிம்ஸ் இன் மை புக்ஸ். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு கோலாம். ஒரு 100 தடவை பார்த்துருப்பேன். கோ மாதிரி ஃபிலிம்லாம் வாய்ப்பே கிடையாது. அதுவும் அயன், கேவி ஆனந்த் சார் உண்மையாகவே வி ரியலி மிஸ் யூ லாட். எவ்வளோ படம் வந்தாலும் அயன் அண்ட் கோவை அடிச்சுக்கவே முடியாது. அதெல்லாம் கோல்டன் எராங்க. கேவி ஆனந்த் சார் டைரக்ஷன், சூர்யா ஆக்டிங், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக், பிஜிஎம், அதுவும் அந்த கோல கிளைமேக்ஸ் பிஜிஎம்னா இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவ்வளோ எமோஷ்னலாக அழுக வரும். அதே மாதிரி மாற்றானில் அந்த ட்வின் செப்பரேஷன் பிஜிஎம், அதுவும் ஹாரிஸ் அண்ட் கேவி ஆனந்த் டுவோ அடிச்சுக்க முடியாது. ஸோ உங்களுக்கு கேவி ஆனந்த் பிடிக்கும்னா மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கேவி ஆனந்த் பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.